இப்படி பண்ணாங்க? இந்த மோதிரத்துக்காகவா? நீ இது அண்ணன்ட்ட சொல்லியிருக்கணும்ல. இல்லைன்னா கிளம்பி நீ இங்க வாமா, உன்னை நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் வேணாம் தங்கோ, டார்ச்சர் என்னால தாங்க முடியல. உங்க அண்ணன் வரட்டு எல்லாத்தையும் சொல்லிடலான்னு இருக்கு. சரி சரி, நான் வேணா வந்து 4 பிட்டு சேர்த்து போடுறேன். நீ பார்த்து இருந்துக்கம்மா, பத்திரமா இருந்துக்கம்மா. உங்க அண்ணன் வரா, நான் வந்துட்டு ஒரு 4 பிட்டு நடிப்பை போட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசுறேன். அம்மா அம்மா, உங்களுக்கு எப்படிம்மா இருக்குது? யாருப்பா வந்திருக்குது? அம்மா, நான் தான் பெரிய வந்திருக்கேன், கண்ணை திறந்து பாருங்க. ஆ, சொல்லுப்பா. இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா உடம்பு. என்னம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி படுத்து படுக்கையா இருக்கீங்க? நான் வந்து டாக்டர் கூப்பிடவா? நீ டாக்டர் கூப்பிட்டா என் குட்டெல்லாம் தெரிஞ்சிருவேன். அதெல்லாம் வேணாம்ப்பா. இப்போ பரவாயில்ல. நானே என்கிட்ட கொஞ்சம் மாத்திரை இருந்துச்சு, அதை போட்டு இப்போ சரி பண்ணிக்கிட்டப்பா. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு. 2 நாள் நல்லா தூங்கி எந்திரிச்சுன்னா எல்லாம் சரியாயிரும். உங்களுக்கே வயசாகிக்கிட்டு இருக்குது, நீங்க எதுக்குமா கண்டது கலையெல்லாம் சாப்பிட்றீங்க? நீங்க கொஞ்சம் வாய் அடக்கி இருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. அடே, உனக்கு ஒன்றும் தெரியாதுடா. இது என்னையால ஆனதே உன் பொண்டாட்டியால தான். என்னம்மா என் பொண்டாட்டியில என்ன ஆனது? நீங்க தானே மசால் பொரி வேணும், பானிபூரி வேணும், ஓமப்பொடி வேணும், அது வேணும் இது வேணும்னு அவர்கிட்ட கேட்டிருக்கீங்க. கேட்டது என்னமோ உண்மைதான்ப்பா, நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா இனி என் தங்கச்சி, நாங்க ஆக மொத்தம் 10 பேர். எங்க அம்மா இனி அவ்வளவு செல்லம் கொடுத்து நாங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்தாங்க அந்த காலத்துல. அந்த காலத்துல நானும் என் தங்கச்சியும் என் அண்ணன் தம்பி எல்லாரும் அவ்வளவு செல்லமா வளர்ந்தோம். உங்களுக்கு அது சொன்னா புரியாது, நீங்க பார்த்ததும் கிடையாது. அம்மா அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட கேட்டு நான் இப்போ உங்களுக்கு உடம்புக்கு என்ன பிரச்சனை தானே கேட்குறேன், அது சொல்லுங்கம்மா. இதெல்லாம் உனக்கு சொன்னாதானடா புரியும். சொல்லாம உனக்கு எப்படி தெரியும் நான் வளர்ந்த வளர்ப்பு? என்னைய வளர்த்தது எங்க அம்மா. வராட்டி சீராட்டி என்னைய வளர்த்த வளர்ப்பு உனக்கு எப்படி தெரியும் நான் சொல்லலன்னா? சரிம்மா, இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஒரே நிமிஷத்துல ஒரு குண்டா உப்பை போட்டு என்னைய குழம்புன்னு பார்த்துட்டா உன் பொண்டாட்டி. அம்மா நானும் சாப்பிட்டேம்மா, அதில் உப்பெல்லாம் இல்லைம்மா, நல்லதாம்மா இருந்தது. அட போடா பசக்கட்ட பேல, எனக்கு மட்டும் உப்பு போட்டுட்டு சொல்றா. நேத்து நீங்களும் உங்க மகளும் உங்க மகனும் அழ வச்சிங்கல்ல, நான் அழுது அழுது என் கண்ணீரை வடிஞ்சு இவ்வளவு உப்பாயிருச்சுன்னு கிண்டலா சொல்றாடா. அவள் அப்பெல்லாம் பண்ண மாட்டாம்மா. ஓ, நீ நல்ல மசால் பூரி சாப்பிட்டேன்னு நீ ஆணவத்துல பேசுறியா? போடா போ, போய் பொண்டாட்டி முன்னாடியே போய் புடிச்சுக்கோ. இங்க நின்று என்ன குசா விசாரிக்க போடா. யாருக்குமே நம்மளுக்கு அக்கறை இல்ல. நம்மளே எப்படி வளர்த்தோ பிள்ளையில எல்லாத்தையும் மாத்திராளுங்க, வராளுங்க மாத்திராளுங்க. ஒரு உடம்பு சரியில்லாத அம்மா கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியல. அம்மா இப்போ நான் என்ன தப்பா பேசிட்டேன்னு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? இனி என்னடா தப்பா பேசுறீங்க? மூஞ்சிலே முழிக்காதடா, போடா. பெத்த தாய்க்கு உப்பையும் ஜீனியும் போட்டு குழவன்னு பாக்குறா. அவளுக்கு சப்போர்ட் பண்ற, என்னைய சப்போர்ட் பண்ண மாட்டேங்க. அம்மா நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலம்மா, என்ன நடந்துச்சுன்னா உங்ககிட்ட கேட்டேன். கேப்படா கேப்ப. ஒரு கைதியை நிப்பாட்டி கூண்டுல வச்சு கேக்குற மாதிரி நீ கேப்ப. நான் எல்லாத்துக்கும் உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் சொல்லாமலே நீ புரிஞ்சுக்கணும்டா. இப்படியாடா வளர்த்தேன் உன்னை? அம்மா தயவு செஞ்சு என்னை திரும்பி இங்க பாருங்கம்மா, பார்த்து பேசுங்கம்மா. வேணாம்ப்பா வேணாம். உன் மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கல. பெத்த மகனா போயிட்டா. உன்னை வெறுத்துற கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீ போய் உன் பொண்டாட்டி சொல்றதே நம்பு. அம்மா நான் அவளை திட்டிட்டேம்மா. திட்டினியா? என்ன சொல்லி திட்டினவள? ஏன் இப்படி பண்ண அப்படி இப்படின்னு அவகிட்ட கேட்டேன். அவளும் சாரி என்னை மன்னிச்சிருங்க தெரியாம பண்ணிட்டுன்னு சொன்னேன். 4 போடு போட்டிருக்க வேண்டியதானே? எதுக்கு லேசா திட்டுனேன்? 4 போடு போட்டு எங்க அம்மா கிட்ட இப்படிலாம் பண்ணாத, இனிமே இப்படி பண்ணவே கூடாது. அவங்க என்னெல்லாம் கேட்கறாங்களோ அதெல்லாம் சமைச்சு கொடு. அது எப்பமெல்லாம் கேட்கறாங்களோ எல்லாத்தையும் சமைச்சு கொடுன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லியிருக்குமா உங்களை நல்லா பார்த்துக்க சொல்லியிருக்குமா. ஆமா. ஒரு இடியப்பம் கேட்டா ஆட்டுக்கால் பேட்ட காரத்தை போடுறா, உப்பு போடுறா. எனக்கு பிடிச்சது இந்த வீட்டுல சாப்பிட முடியல. இவகிட்ட சொல்லி வை, எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சாப்பிடணும், நான் பிடிச்சதெல்லாம் கேட்பேன், அவளை செஞ்சு தர சொல்லு. சொல்லியிருக்கம்மா, எல்லாம் சொல்லியிருக்கம்மா. இப்ப என்னம்மா குதிச்சு விளையாட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏடா, சிரிச்சா ஒரு தப்பாடா? என்னடா இப்படி சொல்லியிருக்கீங்க பாரு. மூஞ்சே சொங்கி போச்சு. 10 கிலோ குறைஞ்சிருப்பேன் போல. 1 கிலோ குறைஞ்சாலே எனக்கு கிருன்னு வரும். 10 கிலோ குறைஞ்சிருப்பேன் போல. லேசா சிரிச்சுட்டேன், அது உனக்கு பொறுக்கலையாடா? நீங்க சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறதாம்மா நான் நினைக்கிறேன். அப்ப சிரிச்சதுக்கு இப்படி பேசுறேன்னு? இல்ல, நீங்க திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு சோகமா நம்மனு இருந்தீங்க, திடீர்னு அவளை திட்டிடணும்னு சிரிச்சிங்களா, அதான் கேட்டு. நான் என்ன அவ்வளவு கெட்டடம் பிடிச்சவளா? இனி அப்படியாடா வளர்த்திருக்காங்க? ஆனா என்ன அப்படியா வளர்த்துருக்காங்க இப்படியா வளர்த்துருக்காங்கன்னு, ஐயோ கொஞ்ச நேரம் சும்மா இருமா. மாத்திராளுக, பிள்ளைய மாத்திராளுக, ஒரேடியா மாத்திராளுக. அம்மா, சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா பைக்கில கூட தாய் தந்தை தான் முக்கியம், தாய் தான் முதல் தெய்வம் அப்படின்னு எழுதி ஒட்டி இருந்தா.
அம்மா தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் தூங்குமா. நான் அப்புறம் வந்து உங்களை பார்க்குற ஜூஸ் எது வேணுமா குடிக்கிறீங்களா? நீ பேசுனதே நெஞ்செல்லாம் குளு குளுன்னு இருக்குது. இதுக்கு மேல எனக்கு என்ன ஜூஸ் வேணும்? போ போ போ. போய் உன் பொண்டாட்டி முன்னாடியே புடிச்சிட்டு திரி. அம்மா தாயே ஆரம்பிக்கா தாயே, நீ ஆரம்பிச்சனா அவளும் ஆரம்பிப்பா. அவங்க 2 பேர்கிட்ட மாட்டிட்டு நான் தப்பிக்கவே முடியாது. போ, உன்னை அவ்வளவு டார்ச்சர் பண்றேன் நானு. போ போ போ. நானே எனக்கு கிடைக்காத குளமோ குட்டையோ. அம்மா தயவு செஞ்சுமா, நீ என் பெத்த தாய் தாம்மா, நீதாம்மா எனக்கு தெய்வம். என்னை விட்டுட்டு போயிடாதம்மா. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் தூங்குமா. நீ சொல்றனால கேக்குறேன். கொஞ்ச நேரம் தூங்குறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளை எனக்கு நைட்டு டிஃபன் நல்லபடியா ரெடி பண்ணி கொடுக்க சொல்லு. ரொம்ப சூப்பரா விருந்தே ரெடி பண்ண சொல்றேன். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் தூங்குங்க போங்க போதுமா. சரிப்பா சரிப்பா. என்னங்க உங்க அம்மாவை பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? நீ பண்ண வேலையெல்லாம் சொன்னாங்க. எதுக்குடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? வீட்டுல ஒரு மனுஷன் வந்தா நிம்மதியா இருக்க வேண்டாமா? நான் என்னங்க பண்ணேன்? எல்லாரும் பண்ற மாதிரி தான் பண்ணேன். என்ன பண்ணனுங்கிட்டு இப்போ நைட்டாவது அவங்களுக்கு நல்லா பிடிச்ச மாதிரி வாய்க்கு ருசி ஏதாவது சமைச்சு வை. அதெல்லாம் முடியாது. நீ காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எனக்கு சரியான வேலை. நானே ரொம்ப டயர்டா இருக்கிறேன். நீங்க சமைச்சு கொடுங்க, இல்லைன்னா ஹோட்டல்ல வாங்கி கொடுங்க, என்னமோ பண்ணுங்க. ஏண்டி இப்படி பண்ற? என் சுச்சுவேஷன் புரிச்சுக்காம இப்படி பண்ணாதடி. ஏதாவது செஞ்சு கொடுறீ. ஓ, இப்பதான் சாரி இறங்கி வந்து பேசுவீங்களா? இவ்வளவு நாள் நான் செஞ்சதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியும். தயவு செஞ்சு நீயும் ஆரம்பிக்காதம்மா, செஞ்சு கொடுமா. ஆ, எதுக்கு செய்யணும்? இன்னமும் உங்க அம்மா உங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி என்னை அவ்வளோ குறை பேசுது, அதை கேட்கல. நீங்க வெளியே நின்று கேட்டுட்டு தானே இருப்பீங்க. ஏண்டி அவங்களுக்கு வயசாயிருச்சுடி. வயசான காலத்துல ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகுது. உனக்கு என்னடி பிரச்சனை இதுல? வயசான காலத்துல ஏதோ சொல்லிட்டு போறா. அன்னைக்கு எங்க அப்பா ஒரு வார்த்தை உங்களை ஏதோ சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன கத்து நீங்க என்ன குதி குதிச்சிங்க? வயசானவர் ஏதோ சொல்லிட்டாருன்னு போக வேண்டியதானே? ஏண்டி உங்க அப்பா சொல்றது எங்க அம்மா சொல்றது ஒண்ணா? அப்போ உங்க அப்பா சொல்றது உங்க அம்மா சொல்றது எல்லாம் சரி, எங்க அப்பா எங்க அம்மா சொல்றதெல்லாம் தப்பா? சொல்லுங்க, எங்க அப்பா எங்க அம்மா சொல்றதெல்லாம் தப்பா? தாயே ஈஸ்வரி பரமேஸ்வரி, கொஞ்சம் சும்மா இரு தாயே. உன்கிட்ட வம்பளுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஓ, நான் வம்பிழுக்கிற மாதிரி தெரியுதா உனக்கு? ஐயோ நான் அப்படி சொல்லலடி. நான் உன்ட வம்புழுக்கனா உன்கிட்ட பேச்சு வளர்க்கல. என்கிட்ட பேச்சு வளர்க்காம யாருக்கிட்ட பேச்சு வளர்க்க போற? எவகிட்ட போய் பேச போற? ஐயோ ஆரம்பிச்சிட்டாலே. எங்க அம்மா என்னன்னா உனக்கு சப்போர்ட் பண்றங்குது, நீ என்னன்னா உன்கிட்ட பேச எனக்கு இந்த சண்டை வேண்டான்னு சொன்னா யாருக்கிட்ட போய் பேச போறேங்கிற. நான் எங்கடி போவேன்? தலையே பிச்சுக்குதுடி. ஆமா, இப்படி ஒரு அம்மா இருந்தா தலையை பிச்சுக்கிட்டு போக வேண்டியதா நீ? கொஞ்ச நேரம் சும்மா இருண்டி. சரி, நீ சொல்றதே பண்றேன். நான் போய் சும்மா இருக்கிறேன். ஐயா அப்படி சொல்ல வரலடி. கொஞ்சம் சமாடி. நைட்டு ஏதாவது சமாடி. உங்க அம்மா உங்க தங்கச்சி கிட்ட பேசும்போது நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? அப்படி பேசாதமா, தப்புமா, அவ என்னமா பண்ணான்னு சொல்லியிருக்கணும். இதுவே நான் மட்டும் உங்க அம்மா திட்டினதையோ நீங்க திட்டினதையோ எங்க அம்மா அப்பாட்ட ஃபோன் பண்ணி, ஏன் என் தங்கச்சிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா கூட என் குடும்பமானம் போச்சு, என் மரியாதை போச்சு, எல்லாம் போயிருச்சு, இந்த வீடே ஊரே சந்தி சிரிக்குது அப்படி என்ன ஆட்டம் போடுவீங்க, என்ன கத்துவீங்க வீட்டுக்குள்ள. இதுவே நீங்க மட்டும் என்னைய பத்தி ஃபோன் பண்ணி அவங்க தங்கச்சிட்ட சொல்லுது, என் தங்கச்சிட்ட சொல்லுது, எங்க அம்மாட்ட சொல்றேன், எங்க அப்பாட்ட எல்லார்ட்டையும் என்னைய குறை. இது போதாதுன்னு மக கிட்ட வேற குறை. இப்படி தண்டரை அடிக்குது உங்க அம்மா. இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? இப்ப ஏன் மான மரியாதை எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ற, கொஞ்சம் கோமுகத்தை குறை, புகுந்த வீடுனா அப்படித்தான் இருக்கும், கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தை குட்டி இருக்குன்னு அட்வைஸ் எனக்கு. யாரு? என் தங்கச்சிக்கெல்லாம் நேத்தான் கல்யாணம். அவளா எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் இருக்கிறேன்னா? இது எவ்வளோ எனக்கு கேவலம் தெரியுமா? உங்களுக்கு புரியாது, உங்க அம்மாவுக்கும் புரியாது. அவளை பத்தி சொன்னா மட்டும் உங்களுக்கு கோவம் வரும். ஐயோ தெய்வமே, நான் சொன்னனாடி. உன்னை ஏதாவது குறை நான் சொன்னாடி. புரிஞ்சுக்கடி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடி. ஏதாவது ஒன்று சமைச்சு வைடி. அடி அடிய கூட அடிச்சுக்க, திட்ட கூட செஞ்சுக்க. தயவு செஞ்சு அதுகிட்ட சண்டை மட்டும் போடாதடி. எங்க அம்மா பாவண்டி. உங்க அம்மா மட்டும் தான் பாவம், அப்ப நான் பாவம் இல்ல? இந்த அங்க போண்டாட்டி நீயும் பாவம் தாண்டி. அதுவும் பாவம் தான், நீயும் பாவம் தான். சரியா? நல்ல பிள்ளைங்கள 2 பேரும். தயவு செஞ்சு அது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணுச்சு. வாயை மூடிட்டு இருக்குது. நீயும் போய் சமைச்சு வைப்போ. அப்ப சமைக்கிறதுக்கு தான் இந்த வீட்டுல இருக்கிறேன்னா நானு? அப்படி சொல்லடா. கடை சாப்பாடு யாருக்கும் ஒத்துக்காது. நீ நல்லாவும் சமைப்ப, அதனால உன்கிட்ட சொன்னேன்டா. கோச்சுக்காதடா. எது சொன்னாலும் குத்தம் கண்டுபிடிச்சா என்னடி பேசுறது உன்கிட்ட? பேசு, 4 வார்த்தை நல்ல வார்த்தையா பேசு. எப்ப பாரு எரிஞ்சு விழுந்துட்டு சாம துணி துவை பாத்திரம் விளக்கி எங்க அம்மாவுக்கு பண்டவம் வேலை பாருன்னு பேசிட்டு இருந்தேன்னா எனக்கு கோபப்படாதா? சரி தாயி, நான் பேசல தாயி. சரி சரி போ போ, போய் சமைச்சு வை. போறேன், போய் தொலைகிறேன். அப்பாடா போயிட்டா. 2 பேரையும் சமாளிச்சிட்டோம். ஆத்தாடி ஆத்தா. இவங்க 2 பேரையும் சமாளிக்கிறதுக்குள்ள என் உயிர் ஜீவனையே போயிருது. உங்க வீட்லயும் இப்படி 2 பேர் யாரா இருக்காங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.
ரொம்ப நன்றி ஃபேமிலிஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் இருந்தாலும் சொல்லுங்கள், அந்த மாதிரியே நான் வீடியோ ரெடி பண்ணி தரேன். ஓகே பாய்.